ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்காக இன்னொரு குட்டி கதை. ஒரு ஊரில் அணிலும் நாயும் ரெண்டும் சேர்ந்து வளர்ந்ததுங்க. அவங்களுக்கு குடும்பம்னே எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேரும் நண்பர்கள், சேர்ந்தே தான் சாப்பிடுவாங்க. இணை பிரியா நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அடிக்கடி நிறையா விளையாடுவாங்க, ஓடுவாங்க. இந்த நாய் எப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே இருந்துகிட்ருக்கும். அது காரணம் என்னென்னா, என்ன விளையாட்டு விளையாண்டாலும் இல்லை எங்கே பயணித்தாலும் இந்த அணில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கடகடன்னு ஓடும், எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கும். ஆனால் இந்த நாய் பெரிய உருவமாக இருந்தாலும் இந்த எந்த போட்டிகளையும் வெற்றி அடைய முடியாது. அதனால் என்னென்னா, இந்த அணிலோட அது கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த நாய் என்னென்னா, நாளாக ஒன்றுமே இல்லை, என்னால் என்ன பண்ண முடியும், என் கூட இருக்கிற அணில்னால தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இந்த நாய் நினச்சிக்கிட்டு இருந்தது. இந்த அணிலுடைய சுபாவம் எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன தான் இந்த நாய் ரொம்ப நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் அந்த அணிலை பொறுத்த வரைக்கும் என்னால் எல்லாம் பண்ண முடியும், நான் தான் இந்த நாயையும் காப்பாற்றி ஆகணும், ஏன்னா நான் தான் தெம்பானவன், நான் தான் எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்கிறேன், இந்த நாயை அப்புறாணி, இந்த நாயினால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தன்னுடைய நெருங்கிய நண்பன் அந்த நாய் தாழ்வு மனப்பான்மையில் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த அணில் ஒரு மாதிரி கர்வமான மனநிலையில் தான் இந்த நண்பன்கிட்ட பழகிட்டு இருந்தது. ஒரு நாள் நல்ல மழை. அணிலுக்கு மலையில் ஒரே கொண்டாட்டம், ஆட்டமோ ஆட்டம். ஆடிக்கிட்டே போய் ஒரு சேத்து பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. விழுந்து நல்லா அதனுடைய கால் உள்ளே மாட்டிக்கிச்சு. அதனால் எகிரி குதிக்க முடியலை. உடனே தன்னுடைய நண்பனை கூப்பிடுது, நண்பா என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு. அந்த நாய் குடுன்னு ஓடி வந்து, ஐயோ நண்பனே, நீ உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி அது அந்த பள்ளத்தில் இறங்குது. ஏன்னா அது பெரிய பெரிய உருவம். அந்த அணிலுக்கு தான் அது பள்ளமே தவிர்த்து அந்த நாய்க்கு கிடையாது. அப்போ அந்த நாய் அந்த பள்ளத்தில் கால் வைக்கும்போது அந்த அணில் நாய் மேலே ஏறி உட்காந்து அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வருது. அப்போது அந்த அணில் ஒன்று தான் யோசிச்சு, நம்ம கூட இருக்கிற நண்பனும் வலிமையானவன், அவன் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் நான் அவனுக்கு ஊக்கம் கொடுத்துருக்கணும், அவனுக்கு நான் புரிய வச்சுருக்கணும், உன்னாலேயும் நிறையா விஷயம் பண்ண முடியும்னு. அதை நான் அவனுக்கு கொடுக்காம அவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியே நான் இருந்தேன். ஒருவேளை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதை இந்த நாய் அப்படியே முழுசாக அப்படியே நம்பி இருந்திருந்ததுன்னா ஓடி இந்த அணிலை காப்பாற்றுறதுக்கு கூட எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு அந்த நாய் நினச்சிருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த நாய் அணிலை காப்பாற்றிருச்சு. அப்போது இந்த நாய்கிட்ட போய் இந்த அணில், இப்போவாவது நம்ம நண்பனுக்கு உண்மையாகவும் நம்ம நண்பனுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான நட்பை நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட போய், என்னை மன்னிச்சிட்டுப்பா, நீ ஒவ்வொரு தடவையும் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ எதுவுமே பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீ சொல்லும்போதெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட உனக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்குன்ட்டு கடவுள் ஒரு திறமையை கொடுத்துருக்காரு, அந்த திறமையை நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நான் உன்னை நான் சொல்லி உன்னை ஊக்கப்படுத்தி உன்னை நான் சந்தோஷப்படுத்தினதில்லை, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு போய் மன்னிப்பு கேட்டுச்சான். அப்போ தான் அந்த நாய் யோசிச்சான், ஓ அப்போனா எனக்கும் திறமை இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த அணில் சொல்லிச்சு, திறமை இருந்தனால தான் என் உயிரை நீ காப்பாற்றின, அதனால் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் திறமை கொடுத்துருக்காங்க, நாய்க்கும் திறமை கொடுத்துருக்காங்க. இந்த கதை திறமையை பற்றி இல்லைங்க, நட்பை பற்றி. எவ்வளவு பேர் நம்மளுடைய நண்பர்கள்னு சொல்லி நம்ம கூட சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கோம் சொல்லுங்கள். ஒவ்வொன்றும் மைண்டில் வச்சுருப்போம். நான் தான் அப்படின்ற கர்வம், இல்லை நான் சொன்னது தான் சரியாக இருக்கணுன்றது கர்வம், இல்லை இவங்க மூலமாக நம்ம என்ன சாதிச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஹிடன் அஜெண்டா. கரெக்டுங்களா? உண்மையான நட்புன்றது என்ன தெரியுங்களா? இந்த அணில் கடைசியில் போய் பண்ணிச்சு பார்த்துங்களேன், நீ சோகமாக இருக்காத, அந்த சோகத்தை மீண்டு வர்றதுக்கான ஒரு வழி சொல்லி தன்னால் என்ன முடியும், தனக்கும் திறமை இருக்குது அப்படின்னு தன்னுடைய நண்பன்கிட்ட அந்த நண்பனுடைய முக்கியத்துவம், அந்த நண்பனுக்கு இருக்கக்கூடிய திறமையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டி அந்த நண்பனை ஊக்கப்படுத்தி வாழ்க்கையில் தான் ஒரு நபர் தன்னாலேயும் நிறையா விஷயம் சாதிக்க முடியும், நல்ல விஷயங்களை அடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வளர்க்குறது தான் உண்மையான நட்பு. நம்மளில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி உண்மையான நட்பை வளர்த்திருக்கோன்னு
கொஞ்சம் யோசிக்கலாமா? மறுபடியும் ஒரு குட்டி கதையோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.